போக்சோ வழக்கு கொடுக்க வந்தவரையே கடமை மறந்து தாக்கிய காவல் பெண் ஆய்வாளர். உயர்நீதிமன்றம் கண்டனம். அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நாளில் பாலியல் ரீதியான வன்கொடுமைகள் சமுதாயத்தில் பெரும் சீரழிவுகளை ஏற்படுத்தி வருகின்றன. வயது வித்தியாசம் இல்லாமல் சிறு பெண் குழந்தை முதல் வயது முதிர்ந்த பெண்கள் வரை இச்சம்பவத்தில் சிக்கி சீரழிக்கப்பட்டு வரும் அவலநிலை உருவாகிவிட்டது. மது மற்றும் போதைப் பொருட்களால் தங்கள் மூளையை மிருக குணம் கொண்டவர்களாக மாற்றிக்கொள்ளும் சில கயவர்கள் தாங்கள் என்ன செய்கிறோம் என்பதை அறியாமல் இது போன்ற பெரும் பாதகச் செயல்களை செய்ய சிறிதும் அஞ்சாமல் பெரும் வெறுக்கத்தக்க கொடுமைகளை செய்து வருகின்றனர். இச்சம்பவங்களில் சிறு வயது குழந்தைகளும் சிக்கி சீரழிக்கப்படுவது சமுதாயத்தில் பெரும் அதிர்ச்சி அலைகளை ஏற்படுத்தி வருகிறது. இத்தகைய குற்றவாளிகளை தண்டிக்க கடுமையான சட்டங்கள் நிறைவேற்றப்பட்டு நடைமுறைப்படுத்தப்பட்டு வந்தாலும் சில காவல் அதிகாரிகளின் அலட்சியத்தால் குற்றவாளிகள் குளிர்காய்ந்து கொண்டு சட்டத்திற்கு தண்டனைகளுக்கு சிறிதும் அஞ்சாமல் குற்றம் செய்வதையே குறிக்கோளாக கொண்டு மகிழ்ச்சியுடன் வாழ்ந்து வருகின்றனர். இந்த நிலை பொதுமக்களிடையே சட்டத்தின் மீது நம்பிக்கையை பெரிதும் குறைத்துவிடும் ஒன்றாக அமைந்து விடுகிறது. இத்தகைய வகையில் சென்னையில் ஒரு 10 வயது சிறுமிக்கு நடந்த பாலியல் கொடுமை சம்பவம் குறித்து அக்குழந்தைகளின் பெற்றோர் புகார் கொடுக்க காவல் நிலையம் வந்தபொழுது அக்கொடுமை கண்டு பொங்கி எழுந்து நடவடிக்கை எடுக்க வேண்டிய மகளிர் காவல் நிலைய ஆய்வாளர் அதற்கு மாறாக அங்கு புகார் கொடுக்க வந்த பாதிக்கப்பட்ட குழந்தையின் பெற்றோரையே தரக்குறைவாக பேசி அவர்களை தாக்கியதாக அறியப்பட்ட சம்பவம் பெரும் அதிர்ச்சியை உருவாக்கியுள்ளது. இது சம்பந்தமாக சென்னை உயர்நீதிமன்றத்தில் நடைபெற்ற ஒரு வழக்கு பற்றி இப்பதிவில் காண உள்ளோம். இதுவரை நமது தட்சால் யுவர் ஆனர் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை அழுத்துவதுடன் லைக் கொடுத்து உங்கள் நண்பர்கள் உறவினர்கள் என அனைவருக்கும் ஷேர் செய்து நமது இந்த சமுதாய மேம்பாட்டு முயற்சிக்கு ஒரு அரணாக இருந்து ஆதரவு அளிக்கும்படி அன்புடன் வேண்டுகிறேன். வழக்கு நடைபெற்ற இடம் சென்னை உயர்நீதிமன்றம். வழக்கு தொடர்ந்தவர்கள் தங்களது 10 வயது குழந்தைக்கு நடந்த பாலியல் வன்கொடுமை சம்பந்தமாக புகார் அளிக்க வந்த பெற்றோர்கள். வழக்கின் சாரம்: சென்னை அண்ணாநகர் பகுதியில் வசித்து வரும் ஒரு 10 வயது பெண் குழந்தைக்கு பாலியல் ரீதியான வன்கொடுமை சம்பவம் நிகழ்ந்து விட்டதாகவும், எனவே அக்கொடுமையை செய்தவர்கள் மீது போக்சோ வழக்கு பதிவு செய்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அக்குழந்தையின் பெற்றோர்கள் அப்பகுதி மகளிர் காவல் நிலையத்தில் புகார் மனு கொடுக்கச் சென்றனர். ஆனால் அங்கிருந்த பெண் ஆய்வாளர் அப்புகார் மனு கொடுக்க வந்த பெற்றோர்களிடம் உரிய வகையில் விசாரணை நடத்தி அப்புகார் மனுவை பெற்று நடவடிக்கை எடுக்காமல் அதற்கு மாறாக அப்புகார் மனு கொடுக்க வந்தவர்களையே தரக்குறைவாக பேசி தாக்கியதாக அறிய வந்தது. இது சம்பந்தமாக பாதிக்கப்பட்ட பெற்றோர்கள் உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்த பொழுது இதற்கு காவல்துறை மீது நீதிமன்றம் பெரும் கண்டனம் தெரிவித்தது. மேலும் இச்சம்பவத்தில் ஈடுபட்ட காவல்துறையினரின் மீது துறை ரீதியான நடவடிக்கை எடுக்கவும் உத்தரவிடப்பட்டது. இவ்வாறு இருந்தும் காலம் 15 மாதம் கடந்தும் மேற்படி குற்றம் சாட்டப்பட்ட காவல் அதிகாரி மீது எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படாதது நீதித்துறைக்கு பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. இத்தகைய வகையில் காவல் உயர் அதிகாரிகள் குற்றம் செய்யும் காவல்துறையினரை காக்க முற்படுவது நீதி பரிபாலனத்தையே சீர்குலைக்கும் முயற்சி என்றும், இது நீதித்துறை மீதும் காவல்துறை மீதும் பொதுமக்களுக்கு
பெரும் அவநம்பிக்கையை ஏற்படுத்திவிடும் என்றும் கண்டனம் தெரிவிக்கப்பட்டது. எனவே குற்றம் புரிந்த காவல் அதிகாரி மீது உடனடியாக நடவடிக்கை எடுத்து சட்டத்தின் மாண்பு காப்பாற்றப்பட வேண்டும் என உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது. சட்டம் என்பதை காக்கும் பொறுப்பு காவல்துறையினரது என்பதை அறிந்து செயல்பட்டால் பொதுமக்கள் சட்டத்தின் மீது நம்பிக்கை கொண்டு நிம்மதியாக வாழ முடியும் என்பது நிதர்சனமான உண்மையே. தட்ஸ் ஆல் யுவர் ஆனர். மீண்டும் புதிய சமுதாய சிந்தனை கருத்துக்களுடன் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.